உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக தந்தையர்கள் நாங்கள் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று புனித வாரத்தின் வெள்ளிக்கிழமை. இந்த நாளை புனித வெள்ளி என்றும், மிகவும் குறிப்பாக பெரிய வெள்ளி என்றும் நாம் அழைக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாளில்தான் நம் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை சிலுவையில் கையளித்தார். மகத்தான இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக விண்ணகத் தந்தையோடு இந்த மண்ணுலகத்தை அவர் ஒப்புரவாக்கினார். விலை மதிப்பில்லாத மீட்பை அவர் நமக்கு பெற்றுத்தந்தார். இந்த மகிழ்ச்சியான அதே நேரத்தில் ஒரு துயரமான நிகழ்ச்சியை நாம் இந்த நாளிலே நினைவு கொள்ளுகிறோம். அதிலிருந்து நிறைய படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் எசையா இறைவாக்கு 52 அதிகாரம் 13 முதல் 53 அதிகாரம் வசனம் 12 முடிய உள்ள அந்த பகுதிதான் இந்த துன்புறும் ஊழியனை பற்றிய கவிதையாகும். இது இயேசுவையே முன்குறித்து சொல்லப்பட்டது என்பது நமக்கு தெள்ளந்தெளிவாக புலனாகிறது. எசையா இறைவாக்கினர் இயேசுடைய பிறப்பை முன் அறிவித்தவர், இயேசுடைய இறப்பை மிக மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றவர். ஆண்டவருடைய பாடுகளை விளக்குகின்ற துன்புறும் ஊழியனுடைய இந்த செய்யுள் 52, 53 வாசிக்கின்றோம். அடிப்படையில் நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம். யார் இந்த துன்புறும் ஊழியன்? நீங்கள் முன்னுரையிலே குறிப்பிட்டீர்கள். முதல் கட்டமாக இது அந்த இறைவாக்கினராகவே இருக்கலாம். இரண்டாவது கட்டமாக இஸ்ராயேல் மக்களுடைய இந்த ஒட்டுமொத்த மக்கள் அவர்கள் தங்களுடைய கடவுளுக்காக எப்படி அர்ப்பணித்து துன்புற வேண்டும் என்பதையும் அது விளக்குவதாக இருக்கலாம். மக்களை குறிப்பிடலாம் இந்த துன்புறும் ஊழியன். ஆனால் இறைவாக்காக இதை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க நம் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளைத்தான் இது விளக்குகிறது என்பதை ஒவ்வொரு வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கின்றோம். நான்காவது கட்டமாக இதை எடுத்து செல்லலாம். நீங்களும் நானும் இன்று துன்புறும் ஊழியராக இயேசுவின் வழியில் எப்படி வாழலாம் என்ற சவாலையும் நம் முன்னால் வைக்கின்ற இந்த 52:14 பார்க்கும்போது, அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அப்படின்ற வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சு. ஏன் அப்படின்னா, நம்முடைய பாவங்களால் அவர் அந்த சிலுவையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, துன்பத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உருவமே இல்லாத நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த அளவுக்கு கடவுள் நமக்காக துன்புற்றார் அப்படின்றது இது நமக்கு வெளிப்படுத்துது. இந்த துன்புறும் ஊழியன் ஏதோ தற்செயலாக ஏற்பட்ட சில இடர்பாடுகள், பின்னடைவுகள், எதிர்பாராத நிகழ்வுகளால் அவர் துன்புறவில்லை. நம்முடைய மீட்புக்காக துன்புறுகிறார். அதுதான் ஆண்டவர் இயேசுடைய சிலுவைக்கு இது அர்த்தம் சேர்ப்பதாக இருக்கிறது. ஸோ நம்முடைய இடத்தில் நமக்காக அவர் துன்புறுகின்றார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இதனுடைய உச்சகட்டம் நாம் பார்க்கின்றோம் 5வது வசனத்திலே. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீய செயல்களுக்காக. இயேசுடைய அந்த பரிகார செயலும் அதிலே வெளிப்படுகிறது. இன்னும் அதிகமாக அவர்தம் காயங்களால் நாம் குணம் அடைகின்றோம். ஆனால் தான் பின்னொரு நாள் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலும் இதை எடுத்து கையாளுவதை 2 அதிகாரம் 24 தந்தை குறிப்பிட்டது போல புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்ற இயேசுடைய பாடுகளை குறிப்பிடுகின்ற பகுதியாக, செய்யுளாக, கவிதையாக இது அமைவதை பார்க்கின்றோம். அது எசையா இறைவாக்கினர் தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறப்ப, இந்த கவிதையே ஆரம்பிக்கிறப்ப ஒரு கிளைமேக்ஸ்லேருந்து அப்புறமேல் எப்படி என்பதை சொல்வதாக நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு 52 அதிகாரம் 13 வசனத்தில், இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி விடுவார். அப்போ முதலே சொல்லிட்டாங்க எப்படி மாற்றி விடுவார் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் எப்படி மாற்றி விடுவார், அதற்கு பிறகுதான் வருகின்ற வசனங்கள் ஒரு மாதிரி மனதை உருக்குகின்ற, இப்படியெல்லாமா எனக்காக ஆண்டவர் துன்பப்பட்டு இருப்பார்னு பார்க்கறது போல. ஏன்னா அந்த வசனங்கள் எல்லாமே 53 அதிகாரத்தில் வர வசனங்கள் எல்லாமே பல வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து தான் அந்த துன்புறும் ஊழியர் என்பதற்கு சான்றாக நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்களை சொல்ல வேண்டும் என்றால், 53 அதிகாரம் 4வது வசனம், பிணிகளை தாங்கிக் கொண்டார், துன்பங்களை சுமந்து கொண்டார். இந்த வசனம் எங்க வருதுன்னா, மத்தேயு நற்செய்தி 8 அதிகாரம் 17 வசனத்தில் ஆண்டவர் பலரை குணமாக்கிய பிறகு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக, இந்த வன் செயல் எதுவும் செய்ததில்லை,
அவர் வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை என்ற வார்த்தை 1 பேதுரு 2:22 வருகின்றது. அதே போல கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் எங்கு வருகிறது என்றால் லூக்கா நற்செய்தியில் 22:37 வருது. ஆக இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த துன்புறும் ஊழியர் உனக்காகவும் எனக்காகவும் வாயை திறவாமல் இருந்த செம்மறி, அவருடைய காயங்களால் நாம் குணமாகப்பட்டோம். அது வேற யாரும் இல்லை, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற என் ஆண்டவர் இயேசு. ஏன் கடவுளுக்கு இந்த துன்பம், ஏன் இந்த அவமானம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள், கடவுளை நாம் அவமதித்தது. இதுதான் இப்படிப்பட்ட மாட்சி மிகுந்த ஒரு இறைவனை அவமானப்படுத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது இல்லை? ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை திரு அவை நமக்கு யோவான் நற்செய்தியிலிருந்து இயேசுவினுடைய பாடுகளை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கிறது. இங்கே இயேசுவினுடைய பாடுகள், சிலுவை என்பது மாட்சி, அது உயர்வு, அது சிறப்பு. சிலுவை என்பது வெறுமை, சிலுவை என்பது தாழ்மை, சிறுமையுறுதல் என்பது மட்டுமல்ல, அதுவும் இருக்கிறது. ஆனால் அதன் வழியாக மாட்சி பெறுகிறார். இந்த மாட்சி இறையியல் தான் இந்த சிலுவை இறையியலாக யோவான் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். இந்த மாட்சியை தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு உரிய நாளே ஒரு முரண்பாடான வார்த்தைகளை கொண்ட நாள். உதாரணம் குட் ஃப்ரைடேன்னு தான் சொல்கிறோம். எப்படிப்பா ஒருத்தர் செத்தது குட் ஃப்ரைடேவாக இருக்க முடியும்? அதே ஒரு முரண்பாடானது. குட் ஃப்ரைடே, ஆனால் ஆண்டவர் மரிக்கிறார். அதன் பிறகு நல்ல கள்வன், கள்வன்னாலே திருடன் தான், அதில் என்ன நல்லவன் கெட்டவன், இதில் என்ன வித்தியாசம்? அதே போல சிலுவைன்றது என்ன? கழுமரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆக சிலுவை எப்படி வல்லமையாக மாறும்? ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சிலுவை மரணம் என்பது அந்த சினேகா என்கின்ற தத்துவியலார் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், அந்த சிலுவைகளை பார்க்கும் பொழுது அந்த சிலுவை, அவர் ஒரு சில குற்றவாளிகளை பார்த்திருக்கிறார். அந்த குற்றவாளிகள் எப்படி கொலை செய்யப்படுவார்கள், தண்டனை கொடுக்கப்படுவார்கள் என்றால், ஒன்று குற்றவாளிகளின் தலை கீழே தொங்கவிடப்பட்டிருக்கும், அல்லது ஒரு சிலரினுடைய அந்தரங்க உறுப்புகளை அறுத்து விடுவார்களாம். அது மாதிரி ஒரு கொடூரமான மரணமாக இருக்குமாம். அதே போல சிலர் கரங்கள் மேல் நோக்கி கட்டப்பட்டதாக இருக்கும், அது ஒன்று சொல்லுவார். அதே போல லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் எழுதிய ஃபுல்டன் ஜெஷின்னு சொல்லுவார், இந்த சிலுவை மரணம் பயணம் என்பது எப்படி நடக்கும் என்றால், முதலில் அந்த எக்கால முழங்குவோர் ஊதிக்கொண்டே சொல்லுவார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லாருக்கும் வழி கொடுக்கணும் அப்படின்றதற்காக. அதற்கடுத்தபடியாக குற்றவாளியின் பெயரை வாசித்து கொண்டு ஒருத்தர் அடுத்தபடியாக வருவார். ஒருவேளை குற்றவாளியின் பெயர் வாசித்துட்டு அவர் எந்த காரணத்திற்காக சிலுவை மரணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ற காரணத்தையும் சொல்ல வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் குற்றவாளியினுடைய கழுத்திலேயே தொங்க விட்டிருப்பார்கள், இந்த காரணத்திற்காகத்தான் சிலுவை மரணம் என்று சொல்லி. அதன் பிறகு சாட்சிகள், 2 சாட்சிகள் வர வேண்டும் அவரோடு. ஏன்னா அந்த சிலுவை மரணம் கரெக்டாக நடந்திருக்குது என்பதை பார்ப்பதற்காக படை வீரர்கள் வர வேண்டும். ஆக இந்த ஒரு பயணமே ஒரு பயங்கரமான ஒரு பயணம். ஆக முரண்பாடான வார்த்தைகளை யோவான் நற்செய்தியாளர் எப்படி ஒரு மகிமையாக மாற்றுகிறார். அந்த வல்லமை, சிலுவை என்பது ஒரு பெரிய வல்லமையாக மாட்சியாக மாற்றுகிறார் என்பதுதான் அதனுடைய யோவான் நற்செய்தியினுடைய சிறப்பு. அந்த அரசன் என்பவன் ஒரு கம்பீரமாக அங்கே போவான், ஒரு குற்றவாளி என்பவர் அங்கே சிலுவையும் அவன் செய்த அந்த குற்றமும் இருக்கும். இது 2 தான். ஆனால் ஆண்டவர் மாட்சியோடு தான் அந்த எக்காலம் முழங்க, அவரை பற்றிய அந்த செய்திகள் எல்லாம் சொல்ல ஆண்டவர் அப்படி மாட்சியோடு தான் போயிருக்கிறார். அதனால தான் அந்த சிலுவையிலே அவர் அந்த மாட்சியோடு அவர் இறந்தார், உயிர் தெழுகிறார். சிலுவை பயணமே இயேசு ஒரு அரசர் என்பதனுடைய அடையாளம் யோவான் நற்செய்தியில். அந்த சிலுவை என்பது என்ன? இயேசுனுடைய சிம்மாசனம். அந்த முள்முடி ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு மணிமுகடம். அதன் பிறகு அவரை சுற்றிலும் படை வீரர்கள், அவருடைய தாய் எல்லாம் இருக்கிறத பார்க்குறப்ப ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு இல்லை. யோவான் நற்செய்தியை பொறுத்தவரை கம்பீரமாக ஒரு அரசராக ஒரு அரியணையிலிருந்து அரசாட்சி புரிகிறார். அதான் மாட்சிப்படுத்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டு என்பது யோவான் நற்செய்தியாளர் தெள்ள தெளிவாக சொல்லுவார். சிலுவையை ஒரு மாட்சிக்குரிய, வெற்றிக்குரிய, தந்தை சொன்னது போல சிம்மாசனமாக, அரியணையாக, ஆண்டவர் அரசாளும் ஒரு கம்பீரமான ஒரு இருக்கையாக அது நமக்கு காட்டுகிறது. யோவான் நற்செய்தியாளர் அதைத்தான் காட்டுகிறார். யோவான் துவக்கத்திலிருந்தே இந்த மாட்சியை நோக்கி இயேசுவை அழைத்து செல்வதை பார்க்கின்றோம். அழைத்து செல்கிறார் என்றால் இயேசுவை படம் பிடித்து காட்டுகிறார் என்று நாம் சொல்லலாம். அவருடைய தொடக்கம் முதல் அதிகாரம் 1:18 தான் அவருடைய முன்னுரை பாடல் என்று சொல்வோம். ஆங்கிலத்திலே ப்ரோலாக் என்று சொல்லுகிறோம். அதிலேயே இந்த மாட்சியை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கிருந்தே ஆரம்பித்து அப்போ யோவான் நற்செய்தி துவக்கத்திலே பார்க்கின்றோம். 14ஆம் வசனத்திலே வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார், நம்ம எல்லோருக்கும் தெரிந்து. அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். அப்போயே அந்த மணி அடிச்சிட்டார், மாட்சி மணியை, இந்த குளோரிஃபிகேஷன், அந்த மணி அடிச்சிட்டார்.
அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது நிக்கோதேமுடன் பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சிலுவை ஒரு கொடூரமான சாவு. ஏனென்றால் மற்ற முறைகளில் எல்லாம் ஈவு இரக்கம் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். இதிலே முழுக்க முழுக்க அந்த போர் வீரர்கள், அந்த சிலுவை தண்டனையை கொடுப்பவர்களுடைய அவர்களுடைய தயவு அதுதான். அவன் அடிப்பானா அடிப்பான், உதைப்பானா உதைப்பான், எட்டி உதைப்பானா எட்டி உதைப்பான். யூதர்களுடைய முறையிலாவது 40க்கு மேல் சாட்டை அடி அடிக்கக்கூடாது. இங்கே அது கணக்கே கிடையாது. நீ அவனுடைய தயவில் தான் நீ சாகணும். அப்படி தான் இருக்கிற தயவில் சாவணும் பாருங்கள், பிழைக்க மாட்டோம். இப்படி கொடூரமான, அடுத்தபடியாக இது ஒரு பகிரங்கமான ஒரு அவமானம், பலர் பார்க்கின்ற அவமானமான ஒரு சாவு. இதெல்லாம் இருந்தாலும் யோவானுக்கு ஆண்டவர் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான உயர்த்தப்படுதல். அதான் நிக்கோதேமுவோட 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அழகாக அவரே சொல்லுவார். பாலை நிலத்தில் மோசையால் 14ஆம் வசனத்திலே படிக்கின்றோம், பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். யோவான் தனித்து நின்று அந்த இயேசுடைய ஆளுமை, தனித்தன்மை, இறைத்தன்மை, த டிவினிட்டி ஆஃப் கிரைஸ்ட், அதையெல்லாம் விளக்கி சொல்லி இயேசு யார் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த பாடுகளுக்கு வரும் பொழுது ஒத்தமை நற்செய்தியில் 3 முறை இயேசு பாடுகளை முன் அறிவிக்கின்றார். ட்ரிபிள் ப்ரெடிக்ஷன் என்று சொல்லுவோம். ஆனால் யோவானிலே அந்த 3 முறை முன் அறிவிக்கின்ற அந்த இடம் இருக்காது. அதற்கு பதிலாக 3 விதமான உயர்த்தப்படுதல் அதை பார்க்குறோம். ஒன்று, தரையிலிருந்து சிலுவையிலே உயர்த்தப்படுதல். இரண்டாவதாக, கல்லறையிலிருந்து உயிர்த்து உயர்த்தப்படுதல். மூன்றாவதாக, மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு விண்ணேற்றத்திலே அவர் உயர்த்தப்படுதல். த ட்ரிபிள் எலவேஷன் என்று சொல்கிறோம், அந்த குளோரிஃபிகேஷன் என்று சொல்கிறோம். அந்த 3 விதமான மகிமைப்படுத்துதல், மாட்சி பெறுதல், உயர்த்தப்படுதல் தான் யோவானுடைய பாடமாக இருப்பதை பார்க்கின்றோம். யோவானுடைய பாடத்தை மற்ற ஒத்தமை நற்செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தந்தை ரைமண்ட் பிரவுன் மற்றும் எங்களுடைய பேராசிரியர்கள் அழகாக சொல்லுவார்கள். இப்போ மற்ற நற்செய்தியில் இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுது என் கடவுளே என் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு புலம்புவது அல்லது புலம்பல் பாடலை மேற்கோள் காட்டுவது அவை எல்லாம் இடம்பெறும். ஆனால் யோவானில் அதெல்லாம் இடம்பெறாது. அவர் சிலுவைக்கு கம்பீரமாகத்தான் போவார், கம்பீரமாக போவார். சிலுவையில் அவர் பார்ப்பார். அங்கே சிலுவையில் அவர் பேசுகிற 7 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் இங்கே தான் நமக்கு கிடைக்கிறது. அவர் சுற்றுமுற்று பார்த்து அம்மா இதோ உன் மகன், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லுவார். பிறகு அவர் தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதன் பிறகு இப்படி சுற்றி பார்த்துட்டு தலையட்டுவாங்க. அது அழகாக எங்கள் பேராசிரியர் அழகாக நடித்து காமிப்பார். தலையை தொங்க விட்டுட்டு எல்லாம் நிறைவேறிட்டு, அது ஒரு கம்பீரமான அக்செப்டன்ஸு அப்படின்னு காண்பிப்பார். அங்கே அந்த புலம்பலோ அழுகையோ அந்த வருத்தமோ அந்த சோகமோ இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற அந்த மாட்சி, அந்த உயர்த்தப்படுதல், அது ரொம்ப அழகாக அதில் இருக்கிறது இல்லையா? அடுத்தது முள்முடி சூட்டுதல். ஆனால் இதில் மகிமையோடு ஆண்டவர் உள்ளே நுழைகிறார். இன்னொன்று, யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்தல் ஒத்தமை நற்செய்தியில் தான் வரும், இதில் இருக்காது. ஏனெனில் வார்த்தை மனுவுருவானார். அந்த வார்த்தையினால் அடித்து அவமானப்படுத்தப்பட்டு அந்த எந்த செயல்களுமே யோவான் நற்செய்தியில் இருக்காது. அதே போல் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சீமோன் உதவுதல், அது ஒத்தமை நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கும், இதில் இருக்காது. இயேசு தானாக சிலுவையை சுமந்து செல்லுகின்றார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு கம்பீரமாக நம்ம சிலுவை ஐயோ சிலுவை நினைக்கிறோம். ஆனால் அந்த சிலுவை அவமானத்தின் சின்னத்தை மீட்பின் சின்னமாக மாற்றிருக்கிறாருன்னா, அவர் அவமானப்படுத்தப்பட்டு போல மாறாக கம்பீரமாக, எனக்காக கம்பீரமாக ராஜநடை போட்டுக்கொண்டு வேறு நடை போட்டுக்கொண்டு நடந்து செல்வதாக யோவான் நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகிறார். அது இந்த இயேசுனுடைய இந்த நிகழ்வுகள் எல்லாம், இந்த நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது தொடக்கத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் இறுதி வரை கூட எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த இந்த ஹோம்ஒர்க்கை நான் இப்போ முடிக்க போகிறேன், நான் மகிழ்ச்சியாக முடிக்க போகிறேன், நிறைவாக முடிக்க போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற ஒரு நிலையில் மாற்றோடு மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல தன் உயிரை தந்தையிடம் கையளிப்பதை நான் பார்க்கிறேன். எல்லாம் நிறைவேறிற்று. அந்த எல்லாம் நிறைவேறிட்ட ஒரு அருமையான வார்த்தை டெட்டெலெஸ்தாய் என்ற அந்த கிரேக்க வார்த்தை, நிறைவேறிற்று. இதை சொல்லும் போது எப்படின்னாக்கா, எது நினைவுக்கு வருகிறது என்றால், படைப்பு நிகழ்ச்சி. யோவான் தன்னுடைய நற்செய்தியை தொடங்கும் போதே படைப்பின் அந்த உணர்வோடு தான், அந்த செய்தியோடு தான் தொடங்குகின்றார். முதல் வசனமே படைப்பில் ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தார், படைப்பின் பொழுது இருந்தார். அப்போ படைப்பின் பொழுது 6 நாட்கள் பயணித்த அந்த படைப்பின் ஆண்டவராகிய கடவுள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்வுக்கு முன்னால் எல்லாம் நிறைவு பெற்றதாக பார்க்கின்றார். இந்த இட் இஸ் ஃபினிஷ்ட், இது நிறைவேறியது என்பது சொல்லும் போது இயேசு ஏதோ டயர்ட் ஆகிட்டாரு, முடியல அவரால், அப்படி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீர வசனம் இது. நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டேன், அப்பா கொடுத்த பாடத்தை நிறைவேற்றிவிட்டேன், இட் இஸ் அக்கம்ப்ளீஷ். இது முடிவு பெறவில்லை, நிறைவு பெற்றிருக்கிறது.
அந்த ஒரு மகிழ்ச்சியும் அந்த விதமான உச்ச உணர்வையும் அந்த வார்த்தையிலே நீங்கள் சொன்ன இந்த 3 வார்த்தைகளில் இது ஒரு அருமையான வார்த்தை. இயேசு தன்னுடைய பணி நிறைவு மட்டுமல்ல, தந்தை கடவுளுடைய திட்டத்தின் நிறைவு, மக்களுடைய மீட்பினுடைய நிறைவு, அந்த நிறைவை கொண்டாடுகிறார் சிலுவையிலே. அதை நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு பெரிய மாபெரும் வீரன். அவர் கோழையாவோ இல்லை ஒரு அவமானப்பட்டோ அங்கே இறக்கவில்லை. மாறாக ஒரு வீரனாக, எனக்காக ஒரு இராணுவ வீரன் எப்படி நாட்டுக்காக இறந்தானோ அதை போல இந்த உலகத்திற்காக அவர் இறந்திருக்கிறார் என்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்மை போல நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் அந்த சிலுவை பார்க்கும்போது நமக்கு வர வேண்டும். இந்த கெத்செமனே தோட்டத்தின் நிகழ்வை 4 நற்செய்தியாளர்களும் நமக்கு விளக்குகிறார்கள். யோவான் அவருக்கே உடைய தனித்தன்மையிலே இயேசுவை எப்படி படம் பிடித்து காட்டுறாருனாக்கா, அவன் சொன்னீங்க மாதிரி காட்டி கொடுத்ததால் இயேசு கைது செய்யப்படவில்லை. இவர் முந்திக்கிறார். யாரை தேடி வந்தீர்கள்? யாரை தேடி? நாசரேத்தூர் இயேசு, அது நான் தான், என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு முறை இல்லை 3 முறை அவங்க அப்படியே விழறாங்க. அதாவது அவருடைய அந்த துணிச்சல், நீங்கள் சொன்ன அந்த கோழைத்தனம் இல்லாத, அதாவது தன்னுடைய முழு அர்ப்பணம், முழு துணிச்சல், தன்னுடைய அந்த சிலுவைக்கு போவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். மாட்சி பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மாட்சிப்படுத்தும், நான் மாட்சிப்படுத்துவேன். இந்த வார்த்தை அடிக்கடி 12ஆம் அதிகாரத்தில் கூட இந்த கிரேக்கர்கள் வந்த பொழுது கோதுமை மணியாக விழ வேண்டும், பிறகு வளர வேண்டும், பயன் தர வேண்டும் என்று சொன்ன இயேசு தான் அந்த கோதுமை மணி என்று மீண்டும் எழுந்து வந்து, இல்லை மாட்சிப்படுத்துவேன், நீர் என்னை மாட்சிப்படுத்துவீர். அந்த மாட்சிப்படுத்துவதற்கு வந்து அவ்வளவு ஆர்வத்தை இயேசுவிலே இந்த சிலுவை நிகழ்வில் பார்க்க முடிகிறது. தந்தை அவர்கள் சொன்னது மாதிரி நான் தான், ஏகோ எய்மி, அது 2 அர்த்தத்தில் புரிஞ்சுக்கலாம். ஒன்று, தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொன்று, விடுதலை பயணநூல் 3ஆம் அதிகாரம் 14 ஐ ஆம் ஹூ ஐ ஆம், இருக்கிறவர் நாமே என்ற ஒரு தன்மை வெளிப்படுத்தும். ஏன் நம்ம வந்து மகிமை மாட்சியை வந்து இந்த யோவான் நற்செய்தியில் முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கிறோம் என்றால், 13ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை இது மகிமையின் புத்தகம் என்று சொல்லுவார்கள், புக் ஆஃப் க்ளோரி. உதாரணத்திற்கு 13ஆம் அதிகாரம் துவங்கும் பொழுது, தந்தையிடம் செல்ல வேண்டியதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்த இயேசு என்று ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கடைசியில் முடிக்கிற 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு என்று சொல்வார். அதனால் இந்த மகிமை மாட்சின்றது இந்த பாடுகள் அந்த புக் ஆஃப் க்ளோரியில் ஒவ்வொரு இடத்திலும் இலையோடி கொண்டு இருக்கும். உதாரணத்திற்கு 12:23 மானிட மகன் மாற்றுற வேண்டிய நேரம் என்று சொல்வதும், அதே போல 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் யூதாஸ் காட்டி கொடுக்க புறப்பட்டவுடன் இப்பொழுது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் என்ற ஒரு வசனம் வரும். அதே போல 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை சொல்லும் பொழுது, தந்தையே நேரம் வந்துவிட்டது, மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்ற வார்த்தை வரும். அதனால தான் சிலுவை என்பது ஒரு ஏணி. லீமா, ரோஸ் ஆஃப் லீமா சொல்லுவாங்க, எனக்கு விண்ணகத்துக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு ஏணி என்னவென்றால் சிலுவை தான். புனித புரூனோ சொல்லுவார், உலகமே மாறினாலும் சிலுவை மட்டும் உயர்ந்து நிற்கும். அதனால் தான் பிலாத்து இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதோ மனிதன் என்று காட்டுகிறார். அதை 2 கோணத்தில் பார்க்கிறோம். நாம் வழக்கமாக உருகிய உள்ளத்தோடு இயேசு உருகுலைந்த அந்த நிலையிலே, ஏற்கனவே எசையா இறைவாக்கினர் 53ஆம் அதிகாரத்திலே நீங்கள் சொன்னது போல அவரிடம் அழகோ தோற்றமோ இல்லை, அவருடைய முகம் அருவருப்பாக இருந்தது. அந்த கோணத்தில் மட்டும்தான் நாம் பார்த்து உருகுகின்றோம். அதுவும் உண்மைதான். ஆனால் அதற்கு அடுத்த அடி அல்லது அடுத்த ஏணி படியாக இருப்பது அவருடைய மாட்சி. எப்படின்னாக்கா, படைப்பின், மீண்டும் அந்த யோவான் வந்து படைப்போடு அதிகமாக தொடர்புபடுத்துவதை பார்க்கணும். தன்னுடைய நற்செய்தியின் ஒவ்வொரு கட்டத்திலும் படைப்பினுடைய 6ஆம் நாள் மனிதன் வந்து நிற்கின்றான். இந்த முதல் மனிதன் படைக்கப்பட்டவனாக அவன் அந்த அருளை, அந்த அழகை இழந்ததன் காரணம்தான் இன்று இயேசு தன்னுடைய அழகையும் தோற்றத்தையும் இழந்து மீண்டும் அதை நமக்கு பெற்றுத்தருகின்றார். எனவே ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஏறக்குறைய அதே மாதிரி 6வது நாள் தான் இதுவும். பிலாத்து அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் திருவிழாவாகவும் இருந்தது என்று பிலாத்துவிடம் அவர்கள் உள்ளே நுழைய மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின 6ஆம் நாளிலே இதோ மனிதன், அன்று படைக்கப்பட்ட மனிதன் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட மனிதனாக, மாட்சி உற்றவனாக. அப்போ இயேசுடைய இந்த மாட்சி பெறுதல் அவர் ஏதோ சிம்மாசனம் அரியணை ஏறுவதற்காக மட்டுமல்ல, நான் இழந்த மாட்சியை மீண்டும் எனக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு மாட்சியின் நிகழ்வாக இதை யோவான் படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இதோ மனிதன் என்று சொல்லும் பொழுது புதிய மனிதன்,
நீங்களும் நானும் எதுவாக மாற வேண்டும் என்கிற அந்த புதிய மனிதத்தை இயேசுவிலே காட்டுவதையும் நாம் பார்க்கின்றோம். கடவுள் எனக்காக பாடுபட்டார், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ உன்னுடைய முகம் புதுப்பொலிவோடு இருக்குன்னு சொல்லி என்ன நான் அவமானப்படுத்திக்கிட்டேன், நீ மகிழ்ச்சியா இருக்கணும், நீ சுகம் பெற வேண்டிய நான் காயப்பட்டேன், இதோ உனக்காக நான் வாழ்கிறேன், என்னை நீ பின்பற்றும் போது ஏதோ உன்னோடு நான் இருப்பேன், நீ கவலைப்படாத, கலங்காதே, உன் சிலுவை கஷ்டமா இருக்கா, உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்காக அவமானப்பட்ட கடவுள் அல்ல, வராக உனக்காக மகிழ்ச்சியில் அந்த மாட்சியில் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளை தான் நம்ம பார்க்கணும். பல நேரத்தில் நமக்கு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஐயோ ஏன் ஆண்டவரே இந்த துன்பம், ஏன் இந்த கவலை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலுவைகள் எல்லாம் ஓரம் ஒதுக்கி விட்டு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே ஓடுகிறோம். இதுவல்ல, மாறாக அந்த துன்பத்தின் வழியாக நான் கடவுளிடம் வர வேண்டும் என்பதற்கு பேதுரு. ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த தவறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, நம்முடைய பலவீனங்கள் இருக்கிறது. தவறிவிட்டால் அவ்வளோதான் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு இல்லை, மாறாக நான் எழுந்து வர முடியும் என்பதற்கு பேதுருவும், எல்லா நிலையிலும் நான் உதவி செய்ய முடியும் என்பதற்கு இந்த அரிமத்தியா ஒரு சூசையும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார்கள். முதல் புதுமையாக பாரம்பரியத்தில் இடம்பெற்ற புதுமை தான் இன்ற யோவான் நற்செய்தியில் வரும் 19ஆம் அதிகாரம் இந்த 34-35 வசனங்களில், படை வீரர் ஒருவன் இயேசுவை விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது. அதை வைத்து புனித அகுஸ்தினார் சொல்லுவார், அந்த மனிதனுடைய பெயரையும் சொல்லுவார். அவனுடைய பெயர் லாங்கினுஸ், அவனுக்கு ஒரு கண் தெரியாது. அதனால் அந்த குத்திய பொழுது அந்த ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்து அவன் குணமாக்குதல் அவனுக்கு நடைபெற்றது. அதனால் அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு புதையலை அவன் குத்தினான், அந்த புதையலின் வழியாக அவன் பார்வை பெற்றான் என்று சொல்லி, ஓப்பன் த ட்ரெஷர். இந்த குத்துறதுன்றது ஓப்பனிங் த ட்ரெஷர். அதை பார்க்க பார்க்க அந்த சிலுவை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமையை தருகிறது, ஒரு பலத்தை தருகிறது, என்னுடைய வாழ்க்கையில் குணமாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு பிறக்க வேண்டும். இந்த சிலுவை நிகழ்வு ஏதோ தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு அல்லது ஒரு அதிர்ஷ்டமாக நடந்த நிகழ்வு, அவமானமாக நடந்த நிகழ்வாக மட்டும் நாம் பார்ப்பதில்லை. இதை பிலாத்துடைய ஒரு கேள்வியில் நாம் பார்க்குறோம். இயேசுவை பார்த்து கேட்குறான் 19ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே, அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டார். ஒரு சாதாரணமாக ஒரு விசாரணை நடக்கும்பொழுது நம்முடைய விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பிலாத்து உள்ளே போகிறான், இயேசுவிடம் விசாரிக்கிறான், வெளியே வருகிறான், கூட்டத்திடம் பேசுகிறான். இப்படி உள்ளும் வெளியுமாக ஏறக்குறைய 7 முறை போய் வருவதற்கு அந்த காலத்து ரோமை முறை விசாரணை இப்படித்தான் நடக்கும். 2 பக்கமும் கேட்டு கேட்டு விசாரித்து தான் கடைசியாக முடிவு செய்வார்கள். இப்படி செய்கிற பிலாத்து இயேசுவை பற்றி முன்கூட்டிய தகவல்கள் சேகரிக்காமல் இருந்திருப்பானா? இயேசு என்ன செய்தார், எங்கிருந்து வரார், எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா தரவுகளும் அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அப்படி இருந்தும் அவனை கேட்க வைக்கிறார் யார்? யோவான், நீ எங்கிருந்து வந்தவன்? அதுக்கு என்ன இயேசு பதில் சொல்லியிருக்கணும்? நான் நாசரேத்திலிருந்து வந்தேன், கலிலேயிலிருந்து வந்திருக்கிறேன், இந்த அட்ரஸ் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. ஏன்னா நான் தான் பதில் சொல்லிட்டேனே. யோவான் நற்செய்தி 1:18 சொல்லிவிட்டார். இயேசு யார்? தந்தையின் மடியில் இருப்பவர், தந்தையின் அரவணைப்பில் இருப்பவர், வந்திருப்பவர், கடவுளுடைய அனுப்பப்பட்ட செயலை செய்து கொண்டிருப்பவர். எனவே இயேசு யார், எங்கிருந்து வந்தார்? இந்த உலகத்திலிருந்து வந்தால் இயேசு என்னுடைய அரசு இந்த உலகை சார்ந்தது அல்ல என்று சொல்வார். தந்தையிடமிருந்து வந்து செய்கிற ஒரு மாபெரும் செயல் இந்த சிலுவை, ஒரு மாட்சியின் செயல், மீட்பின் செயல். எபிரேயருக்கு திருமுகம் எழுதிய ஆசிரியர் இந்த இயேசுவை ஒரு தலைமைக்குருவாக, ஒரு பெரிய தலைமைக்குருவாக அவர் பார்க்கிறார். அந்த மாபெரும் தலைமைக்குரு இயேசு என்று அவரை அவர் வர்ணிக்கிறார். அதாவது யோவான் நற்செய்தியில் பார்த்தோம், ஒரு அரசர் மட்டுமல்ல, அவர் ஒரு குரு, தலைமை குரு. இந்த பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் கூட தலைமை குருக்களுக்கு பெரிய பங்கு இருந்தது. ஏனெனில் தலைமை குருக்கள் தொடக்க காலத்தில் பயனுள்ள ஊழியர்களாக கருதப்பட்டார்கள். அதே நேரத்தில் கோவில் சேவைகளை மேற்பார்வையிடவும் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. யூத மக்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார்கள். அதனினும் சிறப்பாக இந்த பாவ பரிகார நாளில், யோம் கிப்பூர் என்ற நாளில் திருத்தூயகத்துக்குள் நுழைகின்ற உரிமை இந்த தலைமை குருவுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆக இதை மனதில் வைத்த எபிரேய ஆசிரியர் இயேசுவை தலைமை குருவாக சித்தரிப்பதன் வழியாக, உதாரணத்திற்கு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகி இயேசுவே நம் தனிப்பெரும் தலைமை குரு, அவரைத்தான் நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளோம் என்பதன் வழியாக இதை சுட்டி காட்டுகிறார். என்றால் மண்டகத்தில் இருக்கின்ற தலைமை குருக்களுக்கு இருக்கின்ற அதிகாரம் குறுகிய வட்டத்தை உடையது. அதே நேரத்தில் வருடத்திற்கு ஒரு முறைதான் அந்த திருத்தூயகத்துக்குள் நுழைவார்கள்.
ஆனால் இயேசு என்ற என்னுடைய தனித்தன்மை வாய்ந்த தலைமை குரு திரு தூயகத்திலேயே வீற்றிருக்கிறார். தான் மிகப்பெரிய தலைமை குருவாக அந்த எபிரேய ஆசிரியர் சித்தரிக்கிறார். ஆட்சியுடன் வருகின்ற அரசர், அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தனித்தன்மை வாய்ந்த தலைமை குரு, திரு தூயகத்துக்குள் வீற்றிருக்கின்ற தலைமை குரு. இயேசுடைய சிலுவையிலே ஒருபுறம் யோவான் சொன்ன மாட்சிப்படுத்துதல், அரசு அதெல்லாம் இருந்தாலும் இங்கே பரிகார பலி, மக்களுக்காக அவர் இறைஞ்சினார், அழுதார், வேண்டினார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று இயேசுடைய இந்த சிலுவைக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார் இந்த எபிரேய ஆசிரியர். இயேசுனுடைய இந்த சிலுவைக்கு அருகில் எனக்கு வாழ்வு கிடைக்கும், எனக்கு மீட்பு கிடைக்கும், இந்த பாவத்திலிருந்து நான் மீளுவேன், இந்த பாவ சாப இந்த கட்டுக்களிலிருந்து நான் எழுந்து வருவேன் சொல்லி அந்த இறை அரியணையை நாம் நம்பிக்கையோடு அணுகினோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதை இன்றைய இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் இயேசுடைய சிலுவையிலே ஒருபுறம் அரியணை நாம் பார்த்தோம், மாட்சி பார்த்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முள்முடி, அதை கூட இன்றைக்கி சில விளக்கங்கள் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இந்த முள்முடி எதற்காக அவர் தரித்தார் என்று சொல்லும் பொழுது அரசர் என்ற முறையில் மட்டுமல்ல, இந்த பாவ பரிகார பலி செலுத்துகின்ற குருவாகவும். அப்போது பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் தொடக்க நூலிலேயே கடவுள் மனிதனை பாவத்திற்காக சபித்த பொழுது சாபத்தை பாவ சாபமாக சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறார், முட்செடியும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும், நீ உழைப்பாய், முட்செடியை தான் நீ பார்ப்பாய். அப்போ அந்த முட்செடிகளுக்கு மாற்று, அப்போ முதல் மனிதனுடைய பாவத்திற்கு மாற்று இந்த மரத்தால் விழுந்தவனை மரத்தால் தூக்கி நிறுத்துவதும், அந்த முட்செடிகளை சம்பாதிப்பவனை முட்செடி சுமந்து காப்பாற்றுவதும் இந்த சிலுவையினுடைய குணப்படுத்துகின்ற அந்த ஆற்றலாக நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியின் துணை கொண்டு நாங்கள் தந்திருக்கிற இந்த சிறிய விளக்கத்தை உள்வைத்து கொண்டு இன்னும் நீங்கள் ஆழமான விளக்கங்களை உள்ளத்தில் சிந்தியுங்கள். இந்த நாளின் சிறப்பான அருளை பெறுங்கள். ஆண்டவரிடம் மன்னிப்பை பெறுங்கள், இரக்கத்தை பெறுங்கள், ஆண்டவரிடமிருந்து சுகத்தை, குணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகத்திற்காக, உலக அமைதிக்காக, நம்முடைய குடும்பங்களின் அமைதிக்காக இந்த நாளிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். நமக்காக தன் உயிரை ஈந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதன் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதிலே இந்த நாளில் நாம் மகிழ்ந்திருப்போம். மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. தந்தையர்கள், நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.